அனுசியாக்காதான் டியூட்டி தேனோட துவங்க எங்களோட வீட்டுக்காரர் எதுவும் ஒரு சாப்பாடு பேர்ல செய்வினம் ஒரு பேக்காங்க என்ஜிஓ அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். ஓய் ஓய் சாப்பிடல தேவி அனுசியா அந்த கோட்ஸ்ல பேரு கூப்பிட்ட மாதிரி விளையாட்ட பேரு கூண்டு கட்டுற மாதிரி. அப்புறம் நிறைய நாள் கழிச்சு எங்க அக்கா விட்ட வந்திருக்கா. நிறைய நாள் அதாவது உங்களை நான் இந்தியா போய்க்கல பயணம் அனுப்ப வந்தேன். அதுக்கு பிறகு இந்தியா பயணத்துல போனாக்கா இன்றைக்கு தான் திரும்பி போட வந்திருக்கேன். விசா கிடைச்சு அதுவும் மலைக்கு வந்திருக்கிறா, மலைக்கு தேடி வந்திருக்கிறா. அப்படி இல்ல கொஞ்சம் பிஸி அது இந்த விளையாட்டு போட்டிகள் மற்றது டியூஷன் பள்ளிக்கூடங்கள் கொஞ்சம் விளைச்சிட்டேன் பார்க்க தெரியுது. அதான் ஜம்புக்காயில மாய போறேன்னு சொன்னவா வேற ஆஞ்சி போட்டா திரும்ப போய்க்கே மாய போறீங்க. வீடியோ இடையில போய் கொஞ்சம் மாயும் நாங்கள் சரியா அப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்ல மாதிரி இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்க. 3 நாள் எப்ப எல்லாரும் பார்க்க ஆசையா இருக்கு. வேற என்ன ஒரே தான் காய்ச்சி கொண்டு கொஞ்சம் இந்தியா பயணங்கள் அப்படி இருக்கு. இந்தியா பயணம் வேற லெவல்ல இருக்கு. பக்கத்துல சொல்லலாம் இந்தியா பயணத்துக்கு ஒரு பக்கம் வந்து தெளியல. இந்தியா பயணத்துக்கு வந்து ஒரு குறையும் இல்ல. அம்மா சொன்ன பிளைட் எடுக்க காலத நீங்களா அலையில எனக்கு தலைவடி தலை பின்பக்கமா அடி எனக்கு ஒரு இந்தியா வரல சட்டப்படி இந்தியா போயிட்டு வந்தோம் கொஞ்சம் மூத்துல பருவம் கூட போடுவோம். பெருவு கூட நான் வீடியோக்கு தெரியாது. பெருவு கூட ஏன்னா பில்லர் அடிச்சிருக்கு. இந்தியா பிரச்சனை இல்லை. இப்ப நார்மலா யாழ்ப்பாணம் மாதிரி தான் இந்தியா அப்படின்னு சொல்ல தெரியல. நாங்க இருந்த ஏரியா வந்து எல்லாம் தமிழாக்கள் கூடங்கிற இலங்கை தமிழாக்கள் தான் கூட. அப்ப அம்மாக்கு இந்தியா பிடிச்சிருக்கு அம்மாக்கு. அம்மா நிக்கிற முதல்ல பாக்க தெரியல இந்தியா பிடிச்சிருக்கு. அதுல இந்தியா தெரியாது. அப்ப எனக்கு சில பேர் யோசிப்பாங்க அப்ப இந்தியா போனது அம்மா எனக்கு என்ன வேண்டி வந்தாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டவே அங்க அனுசியா காட்டே இப்ப போற இல்லையோ நானே யோசிச்சேன் எங்கடா சில பேர் கேட்க போறாங்களே அதுக்கு கேட்க முன்ன ஓடி சில பேர் வந்து என்ன சொல்றது பர்சனலா கேட்டவே அனுசியாக்களோட போறையிலயோ என்ன மாதிரி சண்டேன்னு சொல்லி கடவுளை முருவா அப்படி கேட்டு கொண்டிருக்கிறதுக்கு வந்து நாங்கள் வீடியோ கொண்டு வந்துட்டோம். நான் யோசிக்கிறேன் எங்க இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் போன்ல கதைக்கிறேன் போன்ல ஜான்சன் பேசுமே போன் தான் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. நான் வந்து தெரியும் ஜான்சன் சொன்னாங்க நாங்களும் இந்தியா போனோம் ரீட் பண்ணி தங்கச்சி ஆபரேஷன் பெற போது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால தான் நாங்கள் கொஞ்சம் பிஸியா இருக்கு. அதோட அம்மா எனக்கு இந்தியா போயிட்டு வரையில நல்ல சட்டைகள் எடுத்துக்கொண்டோம். அதோட உண்மையில நாங்களும் வந்து அதை வீடியோல பதிவு செய்யல. அதுக்குள்ள நான் சட்டையெல்லாம் போட்டுட்டேன். இது கூட எனக்கு அம்மா இந்தியால இருந்து வண்டி கொஞ்சம் சட்டை இங்க வரைக்குள்ள அம்மா பாக்கணும் கதம் போடுவேன். அது யோசிச்சு என்னண்டா அம்மா இந்த சைஸுக்கு எடுத்தவா எல்லாமே ஓகேயா இருந்தது. களப்படுத்துன்னு வந்தது உங்களோட சைஸ்ல காய விட்டது இந்த சைஸ்ல எடுத்துருக்கீங்க. அங்க வீட்டா போனோம் அந்த வீட்டை கோழி கிடந்த இதுல எடுத்துட்டு வந்துடும். அப்படி பாதி குட்டிக்கு வந்து நல்ல நல்ல திங்ஸ் எல்லாம் வாய்ந்த நீங்கள் சந்தோஷமா இருந்தது எனக்கு முன்னையா பாக்கக்குள்ள. அதுக்கும் 1.5 பவுண்ட்ல செயின் ஒன்று எடுத்து கொடுங்க. செயினா காட்டுற கொடுத்து தங்கத்துல செயின் வாங்கி கொடுத்தது பெண்டன் பேர் ஒன்று. தங்க செயின்ன்றதை விட உண்மையிலே இந்த அன்பு பாசம் வண்டைக்கு என்ன சொல்றது மேலே என்னன்னு சொல்றது யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணி தந்ததே அக்கா தான். எல்லாருக்குமே தெரியும் எங்க அக்கா தான் யூடியூப் சேனல் ஒன்று என்ன சொல்றது அது ஒரு வருமானம் என கிடைக்கும். என்ன வேலையில ஒன்றும் இல்லா டைம்ல சரி வேலை கிடைக்கும் வரைக்கும் உனக்கு ஏதோ ஒரு வருமானம் பெறும் என்று சொல்லி என்ன படுற கஷ்டத்தை பார்த்து அழாதே பழாத பாவம் அழ வேண்டிய காலம் போயிட்டுது. இனிமே வந்து சந்தோஷமா இருக்கும். படுற கஷ்டங்களை பார்த்துட்டு என்ன ஜான்சன் கண்ணுல இருந்து இனிமே கண்ணீர் வரக்கூடாது. படுற கஷ்டங்களை பார்த்துட்டு அனுசியாக்காதான் டியூட்டி சேனலோட துவங்கன்னு சொல்லி அந்தர பிடிச்சு ஒரே அடியண்ணம் பிடிச்சு டியூட்டி சேனலோட ஸ்டார்ட் பண்ணி தந்தவா. என்ன எனக்கு சரியான கவலை. நான் வந்து உங்களோட விட்ட வரைக்குள்ள உண்மையிலே அம்மா வேலைக்கெல்லாம் போயிட்டு நீங்க 2 பேரும் ஒரு ரூம்ல 2 அக்கா சாரி தங்கச்சி அண்ணான ரூம்ல தனிமையில இருக்கேக்கல அப்படி நிறைய விஷயங்கள்
அப்ப இன்றைக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கேன். யூடியூப்ல இன்னொரு நன்மை என்று சொன்னால் இப்ப நாங்களும் ஒரு ஃபன்னா இருக்கலாம் என்ன மெக்கெடுத்து அதில் கொடி விடுவோம் என்ன நாங்களும் ஒரு ஃபன்னா திரியலாம் மற்ற சந்தோஷமா இருக்கும் நல்ல உறவோட கதைக்கலாம் உறவுகள் வந்தவங்களை எவ்வளவு பேர் கமெண்ட்கள் பண்ணிடம் அதுலயும் பார்த்து ஒரு சந்தோஷப்படலாம் பட் எங்களுடைய திறமையிலையும் வந்து காட்டலாம் அந்த ஆக்களுக்கு இப்ப அம்மா வந்து நேற்று கருப்புள்ளு சுட்டவா என்ன வெள்ளூருண்ட கருப்புள்ளுருண்ட சுட்டவா நானும் இப்பதான் பாக்குறேன் வந்ததுக்கு அம்மா நிறைய சாப்பாடு இல்லாம விதமா செய்வா என்ன செஞ்சு முறுக்கோ உண்மையா சொல்ல வாட்டியல் முட்டை வெட்டு பலகாரம் பைத்தம் பணியாரம் இதுல இருந்து பாத்ரூமுக்கு வாளி தூக்கி நல்லா போச்சு அடிக்கடி வாளி தூக்கி போய் வராங்க சாப்பிடு போட்டு அந்த வகையில பணியாரம் அப்படி நிறைய வகையான சாப்பாடு எல்லாம் உண்மையிலே அம்மா வந்து செஞ்சு வச்சிருக்கிறா நல்ல ஒரு திறமை தான் நான் சொல்லணும் அவன திறமையை பயன்படுத்தி வீடியோ சாப்பாடு எல்லாம் வெளிநாட்டுக்கார விரும்பி சாப்பிடுவாங்க அம்மா செய்யற சாப்பாடு முட்டை மல்லுருண்டை அந்த வெட்டு பலகாரங்கள் எல்லாமே கூட அம்மா வெட்டு பலகாரம் படியா செய்வா நீட்டா இருக்கு நான் பார்த்தேன் இப்ப ஒரு ஆள் கேட்டது வெட்டு பலகாரம் தாரீங்களா நாங்கள் செஞ்சு கொடுக்க ஒரு ஐடியா ஒன்று இருக்கு எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு என்னன்னு சொல்றேன் அம்மா வேலையில தானே வீட்டை இருக்கிறவா அப்ப அவாக்கு வந்து இது ஒரு சிறு கைத்தொழிலா இருக்கு ஒரு நல்லதா போயிட்டு இப்ப யூடியூப்லயும் வந்து எங்களை ஆக்கள் பார்க்க ஒரு குறைஞ்ச ஓரளவு வருமானம் வருந்தான உண்மைதான் கொஞ்சம் யூஸ்லாம் இருந்தா அது இப்ப தெரியாதவே ஒத்தரும் இல்ல இப்ப அவ்வளவுக்கும் காரணம் சொன்னா எங்க அக்கா தான் அப்ப அதால யாருமே வந்து என்ன சொல்றது கேட்க வேணும் அக்காவோட ஐயோ எனக்கெல்லாம் நன்றி சொல்ல தேவையில்லைம்மா இதுல என்ன இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் அதான் வந்து யூடியூப் நான் திறக்க வேண்டாம் ஜான்சனுக்கு வந்து நான் விட இல்லைன்னா எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கே விருப்பம் இல்ல ஆக்கி நான் பிடிச்சு சரி ஓகே அக்கா ஏதோ சொல்றாவே அவ சொல்றதும் நல்லா இருந்தது ஏதோ ஒரு வருமானம் உனக்கு வெறும் மாசத்துல என்ன உனக்கு அதை கொஞ்சம் நான் காணும் எனக்கு உங்களோட வீட்டுக்கு மெயினா தோணினது உங்க தங்கச்சி சொன்னா உண்மையில ஆபரேஷன் செய்வாங்க அப்படி இப்படி நிறைய வருத்தம் கூட இருக்கேக்குள்ள வந்து எல்லாம் பாக்கல மன கஷ்டமா இருந்தது என்ன செய்ய போறீங்க இப்படி அம்மாக்கு வேலையில நீங்க அப்படி யூடியூப்ல வருமானங்கள் வந்து கடன்கள் எல்லாம் முடிஞ்சு யூடியூப்ல வருமானம் வந்தா எங்களோட சாப்பாட்டுக்கே காணும் தானே சாப்பாட்டுக்கு காணும் பட் அதை விட கூட வந்தா எனக்கு திட்டங்களும் வந்து இருக்கு அது இப்ப இல்ல அது அம்மாவுக்கு இந்த வெளிநாட்டு ஓர்டர்கள் இப்படி ஏதாவது சாப்பாடு பேக்கிங்கள் அப்படி இப்படி வந்தால் அது வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டா இருக்கு உண்மைதான் ஆனா வீடியோக்கள் பண்ண நிறைய பேர் அடிச்சு கேட்டவே தூள் செஞ்சிருவீங்களோ மற்றது பழங்கா பணியா சுட்டு அனுப்பிங்களோ நிறைய பேர் கேட்டவே அப்ப உண்மையில அப்படி வந்தா நல்லது தான் எங்களுக்கு கூட நான் நம்ம பழங்கா பணியாரம் சுட்டுவேன் நல்ல டேஸ்டா அந்த ஒரு வித்தியாசமான பழங்கா சீசன் தான் நெஞ்சால அப்ப டெய்லி அம்மா போய் பின்னதுல பிடிங்க கொண்டு வர அந்த பணம் இல்ல அது அந்த விழுந்து கிடக்கும் மாடிக்க முந்தைய இருக்கணும் போட்டி நீங்களும் மாடு உண்டோம் இல்லாட்டி மாடு வந்து என்ன மாதிரி ஆத்திண்ட விடுதல் போனது ஆத்திண்ட விளையாட்டு போட்டி இல்லாம ஓகே நைட்டுக்கு தான் வீடியோ போடுவோம் நேற்று எடுக்கல ஜான்ஸ் கொஞ்சம் லேட் ஆயிட்டு வர உண்மையில நேற்று தினம் வந்து எங்களோட ஆட்டுக்குட்டி ஒரு பரதா சந்தோஷமும் அதுக்கு ஏற்ற ஒரு பரதாமான நிலை என்ன சொல்றது டைம் வந்து 1:30க்குள்ள நாங்க நிக்கணும் அதுக்கிடையில 1 மணி நான் சாரி கட்ட நல்ல ஹாப்பியா இருந்த ஆத்திக்குட்டிக்கு திடீரெண்டு காது குத்து ஏலாம் போட்டுது அப்ப அனுவாக்கெல்லாம் சொன்னது அனுஷியா கால் பண்ணி சொல்லண்டு ஆனா சொல்லல அது என்னண்டா ஆத்தின நேச்சர்ல வந்து குழு விளையாட்டு அப்ப இதுல ஒரு புள்ள போட்டாலும் அந்த விளையாட்டு கேன்சல் ஆயிடும் அப்ப ஏதோ கடவுளை ப்ரே பண்ணி போனது போக மாட்டோம் ஓகே நல்லா இருந்தது ஆனா அங்க போய் என்ன சொல்ற இந்த பிள்ளை சுட்டுவான காதை குத்து கேன்சர் அதுலயும் காதை பொத்தி பிடிச்சு கொண்டு அழுதுதான் அழுதான் அவளை விளையாட்டு செய்து முடிச்சது அப்ப சந்தோஷமா இருந்தது சில பேர் நீங்க சொன்னது கனகாலமோ 2000 கூட இருக்குல்ல 3000 கிட்ட வேற போகுது துவங்கி இப்போ ஒரு 10 மாதம் ஜான்சனை பிடிக்காதாக்கள் வந்து இப்ப 3000 கிட்ட இருப்போம் ஜான்சனை பிடிக்காதாக்கள் யாருமே இல்ல என்ன சொல்றேன்னா நான் இந்த வயசுலயும் ஜான்சனுக்குள்ள அந்த சின்ன பிள்ளைத்தனம் எனக்கு அது பிடிச்சிருக்குது அந்த பெரிய எவ்வளவுதான் உண்மையில இதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள மெயினா இருக்கும் காசு பணம்ன்றது 2ஆம் கட்டம் என்னைக்குமே மாறாத ஒரு அன்பும் பாசமும் இப்படி இருக்கணும் ஜான்சன்ல வந்து என்ன பிடிச்சது முதல்ல சொல்ல போனா அந்த இருக்குது இல்லையாண்டு இல்ல எப்பவுமே ஒரே சுபாவம் பெருந்தன்மை இல்ல சரியான அந்த குழந்தை பிள்ளை சுபாவம் என்ன அது உண்மையில எனக்கு பிடிச்சிருக்கு அப்ப நிறைய பேர் வந்து என்ன நீங்க இப்ப எத்தனை மாசமா வெளியில இல்ல வீடியோக்கு அப்ப எல்லாரும் என்ன சின்ன சண்டை பிடிச்சிட்டோம் இவங்களோட நான் அடிவரேன் என்ன இருக்கேன் ஒன்றுமே இல்ல நீங்க வீடியோக்களும் பெருசா வாரல தானே வாரலையோ என்ன சொல்றேன் இன்றைக்கு நாங்கள் இப்ப இந்த ஓரளவுக்கு கொஞ்சம்
இந்த நிறைய உறவுகளுக்கு தெரிஞ்சு நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனாலே அதுக்கு என்ன சொல்றது அக்கா தான் காரணம். மற்றது சண்டை பிடிக்கிறது வந்து எங்களுக்கு என்ன இருக்குன்னு அதான் நான் வந்து விஷயத்த சொல்லிக்கொண்டிருக்கேன் சொன்னா ஏதோ ஒண்ணு நடந்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். அப்ப சில உறவுகளுக்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஜான்சனுக்கு யார் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது ஃபர்ஸ்ட்க்கு போய் வீடியோ பார்த்தாலே தெரியுதானே. அப்படியானாக்கள் வந்து அங்க முதல் வீடியோ பார்த்தா தெரியும். அக்கா தான் சேனல்ல எங்களுக்கு வெட்புறுத்தி ஸ்டார்ட் பண்ணி தந்து முதல்ல அங்க சாரு அக்காண்ட பழைய வீட்டு அந்த காருக்கு பின்னுக்கு போட்ட முதல் வீடியோ வந்து இருக்கு. இந்த பழைய வீடியோல போய் பாத்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 80 வீடியோல முதல்ல வீடியோவை பாத்தீங்கன்னா அது வரும். 2 மாதம் 80 வீடியோ கிட்ட வந்துட்டு 80 வீடியோ கிட்ட போயிட்டு அதுல கொஞ்சம் மடிவு குறையாக்கு இப்ப மடிவு ஆகுது. ஓ அது இல்ல மடிவு குறைவு தான். உண்மையில எனக்கு வந்து சந்தோஷம். நீங்க அந்த சேனல் திறந்ததுல இருந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி. என்ன சொல்ற உங்களுக்கு ஆதரவா எப்பவுமே ஒன்று உறவுகள் இருக்கு. என்னண்டாலுமே கேட்கக்கூடிய மாதிரி அது வந்து பெரிய சந்தோஷம். வேணாமா எனக்கு தங்கச்சிக்கு ஆதரவாவே இவ்வளவு பேர் வந்து கமெண்ட் போடுற தங்கச்சி பேர் சேனல்ல வாரில தானே அடிச்சு கேப்பி நம்ம தங்கச்சி என்ன செய்யற ஆப்ரேஷன் என்ன மாதிரின்னு சொல்லி அப்படியே அந்த தெரியாத மோந்திரியா உறவுகள் வந்து இருக்கணும். என்ன 2 பேர் கேட்டது என்ன ஜான்சன் விட போலன்னு நான் இல்ல. ஐயோ ஒரு கோபதாபம் இல்ல. ஆனா எனக்கு கொஞ்சம் நேரம் இல்ல. இதே கூட ஆட்டுக்குட்டிக்கு காய்ச்சல். அப்ப அதனால 3 நாள் லீவ் விட்டுருக்காங்க நேசரி. அப்ப அந்த கேப்பு கண்டி வந்துடும் மண்டாக்காண்டி உடனே ஓடி வந்தேன். சரி அப்ப நாங்க இப்ப போய் களவெடுப்போம் போய் அப்ப இங்க ஆஞ்சி சாப்பிட்டீங்க. அது நான் 2 ஆஞ்சு நாள் நல்லா இருக்குது. சொப்பின் கொண்டு போய் ஆய்வோம். சரியா எனக்கு 3 பேக் வேணும். 3 பேக் 2 சொப்பின் தான் கிடக்கு. ஓகே என்ன செய்யுங்க கண்டென்ட் இல்லாம எனக்கு நல்ல கண்டென்ட். அக்கா அண்டைக்கு மினாக்கட்டு பருத்துல வந்து ஜம்புக்கு 1000 அங்கால 1000 கண்டுபிடிங்க பாப்போம். கால் மட்டும் தெரியுது. அத கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு காயில்னு சொல்லுங்க. பாருங்க இந்த ஜம்பு மரத்துல உரிமையாளர் வாங்கட்டாவும் கேட்கலையோ வழக்கு தொடர் ஜம்பு மரத்து உரிமையாளர். ஸோ என்ன நிறைய காயில் என்ன இலை மர காய நிறைய காயல் இருக்கு. அதே குட்டி சீனாபடியன் கனகாலம் கழிச்சு 2 நாட்களுக்கு பின் பவுடர் கூடி போச்சு. ஏன் இப்படி மேக்கப் எல்லாம் போடுற நீ? அப்படி மேக்கப் எல்லாம் போடுற நீ? செயினுங்களா பேட்டாப்பா 3 கிலோ பேட்டாப்பா. அடுத்தது எங்க அம்மா ரை பண்ண போறா. என்ன ரை பண்றீங்க? சரி அடுத்து அம்மா ஆயிரா. ஆனா அரவாசியும் இல்லத்துல சும்மா கூட்டுப்பட்டு போயிருக்கேன்னு எவ்வளவு ஜம்பு காயல் எல்லாத்தையும் கூட்டுறது. பாருங்க அம்மா பாருங்க 1000 கண்ட ஒரு முறை ஒன்று இருக்கு. என்ன இல்ல சில தொட்டா உதிரும். வாங்க குதியா அப்படியே அங்க பாப்பா மாமா ஆயுங்க குதிங்க. இல்ல சொல்லுங்க என்ன கண்டு சொல்லுங்க. இல்ல என்ன பேர்? சுண்டம் கத்திரிக்காய். சொன்னீங்க இது மழை காலம் தானே கொஞ்சம் நல்ல இதா இருக்கும். பாருங்க அந்த களவு எடுத்து போட்டு அந்த இடத்த கூட்டி துப்புரவாக்க போயினோம். ஏன்னா அந்த அடையாளம் தெரியக்கூடாது. ஆனா வீடியோல அப்படி பட போகுது. வீடியோல டிக்டாக்ல எடிட் பண்ணி போடுறாங்க. கொஞ்சம் ஓடுறாங்க. வேற மரத்துல வந்து தெரியுறாங்க. அப்படி இல்ல. ரைட் காண வாங்க. பர்த்டேல இருந்து களவுக்கு வந்து அனுசியாக்கா. சனம் நம்பாத அனுசியாக்கா. களவுக்கு மெயினா சிவப்பு சட்டை தான். நல்ல இனிப்பு தண்ணி மாதிரி கிடக்கு. இப்போதைய கிளைமேட்டை விட வெயிலுக்கு சூப்பரா இருக்கு. வெயிலுக்கு நல்லா இருக்கு. அதுதான் வெஜ்ஜி போட்டு வைக்கிறாங்க. ஓ
மழை காலம் தானே வரும் தண்ணியா ஆத்திக்குடி கையிலே ஒரு பேக் அங்க எஞ்சி குடும்பமே அங்க குடும்பமே கலவை குடும்பம் தானே குழந்தை குஞ்சு மட்டும் எல்லாம் கலவு ஆனாங்கடா வீடு வழியும் எல்லாமே நோமலா பாருங்க ஜம்புக்கா கொய்யா பழம் இருந்து எல்லா வளங்களும் இருக்கு தேவையா ஆர்டர் பண்ணலாம் இதுகளையும் அதுதான் பாருங்க எவ்வளவு ஜம்புக்கான்னு சொல்லி வீடியோ பார்த்திருப்பீங்க 3 ஷாப்பிங்ல கேட்ட மாதிரியே உங்களுக்கு 3 ஷாப்பிங் தந்தாச்சு நன்றி 3 ஷாப்பிங்ல 5 வச்சிருக்கு இவ்வளோத்தையும் கொண்டு வீசதான் புரியல அப்படி அப்படி வச்சா இருக்குமா இல்ல நான் ஒரு பேக் அனுபவம் கொடுப்பேன் சாந்திக்கு ஒரு பேக் அப்படி கொடுப்பீங்க இல்லாட்டி இப்படி போவேங்க இப்ப நாவல் பழ சீசன் நான் நெல்லி அடியில போய் வித்துவங்க விஷயம் முடிஞ்சது வீட்டுக்காரர் இல்ல போல ஆனா அநியாயம் எவ்வளவு கொட்டுப்படுங்க மழைதான் சும்மா தொட்டோடனே படப்படன்னு விழுவுது கொட்டுப்படம் நல்லா பழத்திட்டு இங்க பழம் எல்லாம் சரியான ஆனா ஜான்சன் உண்மையாது வந்து தண்ணி போறது வெயில் கிளைமேட் சாப்பிட சூப்பரா இருக்கும் பாத்தாங்க வீடியோ ஒரு பழம் கூட வேஸ்ட் ஆக மாட்டோம் நம்ம அப்படித்தான் ஒரு சோறோட கொட்ட மாட்டோம் பேசுவாங்க அம்மா அந்த சாப்பாட்டை வந்து வீணாக்க மாட்டான் அவக்குதான் தெரியும் அதுல இருந்து ஒரு சோறு கூட நிலத்துல விழாமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பம்சனுக்கு போனாலும் அந்த கொட்டுற சாப்பாடு எடுத்துன்னு வந்துடுவா வீட்டு வச்சு 10 நாள் சாப்பிடுறது நல்லா அந்த சோத்தை கூட கொண்டு வந்து அதை வேஸ்ட் ஆகாம நாய் பூனைக்கு வைக்கிறது நாய் ஒரு மேசர் தான் அது வாயால கேட்க தெரியாது நாய மனுஷன் ஒப்படி இல்லாத இந்த எல்லாரும் மனுஷர் நாயோட நாய வந்து மனுஷோட ஒப்படி இல்லாது 5 அறிவு நன்றி இருக்கு மனுஷருக்கு இந்த காலம் இல்லையே நன்றி இல்லையே நன்றி இல்ல செஞ்ச உறவியல மறக்கிறது வந்து நன்றி மறந்த உலகம் என்று சொல்லலாம் அதுக்காண்டி எல்லாரும் அப்படி எல்லாரும் ஒரு சிலர் இந்த பூமியில ஒரு சிலர் தானே ஒரு சிலர் அந்த விதமான மரங்கள் முளைக்கும் அது மாதிரி தான் பாவனைக்கு உட்படாத ஒரு மரம் பாவனைக்கு உட்படாத விதைகள் அந்த விதைகள்லாம் வளர்ந்து போய் நாங்க மட்டக்களப்பு போனாங்க ஒரு வீட்டை சரியோ அப்ப அங்க போய்க்குள்ள அவங்க வந்து நகை எல்லாத்தையும் கலட்டி என்ன செய்வாங்கன்னா பிரிட்ஜுக்கு மேல வைப்பாங்க அப்ப எங்களுக்கு அந்தரமா இருக்கும் என்னடா நாங்கள் எப்படியோ நிக்கிறோம் அப்படி எல்லாம் செய்யறான் அவ சொல்லுவா நம்பிக்கை நினைச்ச வாழ்க்கை நீங்க நிக்கிறீங்கன்னு நான் அதையும் கொண்டு ஒரு பொக்கிஷம் ஒழிக்க மாட்டேன் எல்லாத்தையும் கொண்டு அப்படியே வைப்பா அப்படிதான் நான் யோசிச்சேன் உண்மையிலேயே ஒரு மனுஷர் நம்பிக்கை எந்தளவு தூரம் இருக்கும் அப்படி நம்பிக்கைதான் பாருங்க நம்பிக்கைதான் பாருங்க ஆனா இப்ப அப்படி இல்ல அனுஷியாக்கா வீட்டு எல்லாம் போய் அப்படி வச்சு அடுத்த நிமிஷம் சாமான் இல்ல அது பரவாயில்ல தெரியும் எடுக்குவதும் தெரியும் எடுக்காதாக்களும் தெரியும் இல்ல இப்படி ஒரு நீ சொன்ன போல ஒரு பொருள் மிஸ் ஆயினது சொன்னல ஆமா ஆமா அப்ப மனுஷர் வந்து அவைய சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி தான் மனுஷர் மாறுறது எல்லாருமே நல்லாக்கள் தான் போன்ல சொல்றதுக்கு இல்லையா சரி அப்ப வீடியோ முடிப்போம் என்ன ஓகே அப்ப அனுஷியாக்காவை சேனல்ல பாத்துட்டீங்க இந்த இருக்கிறா அதுவும் இந்த இருக்கிறேன் நிக்கிறோம் மறைஞ்சு போனா இல்லாட்ட சொன்ன அது என்ன சொன்னா இந்தியாவுக்கு போனாங்க நிறைய என்ன சொல்ற மருத்துவங்கள் செஞ்சது நான் அன்றாபுரம் போனேன் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதுல நாள் போயிட்டுது அப்படிதான் ஸோ கடைசியா கண்டு சொல்லாம கொள்ளாம தான் வந்தது எங்களுக்கு தெரியா வாரன்னு சொல்லி ஆட்டோ வாங்கிட்டு போனவையார்கள் ஆட்டோன்னு வந்து மழை மற்றது ஆத்தின் குளோபல்ல இருந்து நெல்லியடி சென்டர் ஸ்கூல்லாம் வச்சது விளையாட்டு போட்டி அப்ப மோட்டார் சைக்கிள்ல நாங்க போகல அது நினைஞ்சு தாண்டி மட்டுமே அந்த டைம்ல ஒரு சின்ன கோல்லாம் நாங்க கொடுத்துனாங்க ஜான்சனுக்கு உடனே ஒரு மரப்புல ஜது வந்து எடுத்து கொண்டு போய் உடனே வந்து எடுத்து கொண்டு போய் சொல்லி உண்மையிலே அது உங்களுக்கு எப்படி தெரியாது ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அது பெரிய ஒரு விஷயம் தான் அப்ப எனக்கு நேற்று போனது நல்ல உதவியா போட்டு ஆனா ஆட்டோ வாங்கின பிறகு மழை இல்ல நல்ல ஒரு கிளைமேட் கூலான கிளைமேட் போகலாம் இல்ல சாரியோட சீலையோட போய்க்கல சிரமம் ஆனா இது வந்து நல்லா இருந்துச்சு போக அதுவும் நல்ல பாட்டு அது போட்டு விட்டேன் ஜான்சன் ஆட்டோல சும்மா நல்லா கூலா போய் வந்தோம் ஆட்டோ நீ செய்ய போறோம் ஏசி எல்லாம் போட்டு அப்படியா போட மாட்டோம் அப்படி இல்ல அப்பண்டே நாங்க ஜான்சன் ஆட்டோல வந்தாங்களே பாட்டு சத்தங்க பார்த்தா வந்து நிக்கணும் அப்ப பைக்கங்கள் தான் என்ன சரி பாட்டு போடல பாட்டு பக்கத்துல பாட்டு பாட்டு
சரி அப்ப முடிப்போமே நான் வீடியோ ஓகே சந்தோஷம் முடிப்போம் ஓகே இன்றைக்கு அக்கா சந்திச்சிட்டீங்க சோ திரும்ப சொல்றேன் என்ன சொல்றது அக்கா காட்டக்கூடிய காரணங்கள் வந்து எங்களை வேலைப்பாடுகளும் மாத்தி மாத்தி டியூஷன் பள்ளிக்கூடாங்களா வெண்டைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதுக்கு நான் சொன்னா அது இனிமேலும் தாமதிக்க இயலாது காரணம் சொல்ல இயலாது கண்டிப்பா அம்மா இந்தியாவில வந்து அடுத்த நாளே எங்கட வீட்டு ஓடி வந்தீங்க அந்த களை தீரவே எங்கட வீட்டை வந்தீங்க அப்ப கண்டிப்பா இன்றைக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்துக்கிறோம் என்று சொல்லி கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறோம் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொளியில எங்களோட வீட்டுக்காரர் எதுவும் ஒரு சாப்பாடு என்ற பேர்ல செய்வினம் அந்த வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நான் ஜான்சன் அனுஷியா பாய்